வாங்கம்மா. உட்காருமா ஜெனி, நீ உட்காரு. எல்லாருக்கும் சந்தோஷமான நாள், அதான் பெரிய விருந்தே சமைச்சிருக்க. சாப்பிட்டு நாக்கெல்லாம் செத்து போயிருக்கும்லம்மா. நல்ல வாய் ருசியா என்னடி, நான் என்னமோ வருஷ கணக்கா ஜெயில இருந்து இந்த வீட்டுல இனிமே யாருமே பேசக்கூடாது, அத அப்படியே விட்டுறணும். இப்பதானே சொன்னேன், அதையே பேசிக்கிட்டு. வீட்டுல உள்ளவங்களும் நிறைய அழுதுட்டாங்க, அவ்வளவுதான். எனக்கு என்னங்க வருத்தம், என்ன நம்பனீங்கல்ல, இதுக்கு மேல எனக்கு என்னங்க. சாப்பாடு போடுங்க. ஏய், காட்டு. சாப்பிடுங்க எல்லாரும். சாப்பிடுங்க அத்தை. குழந்தைங்க கொட்டி கிடக்கு. அது நான் தொடச்சேன். அந்த சிக்கன் எடுத்து வெளியே போங்க, வெளியே போங்க போங்க. என் அம்மா கிட்ட ஒரே ஒரு தடவை பேசிட்டு. யார் இருக்காங்க நீ பார்க்க வர? வெளியே பேரு, மரியாதையா வெளியே பேரு. கோவம் வருத்தம் எனக்கு புரியுது. சொற்பொழிவு மண்ணாங்கிட்ட எல்லாம் கேட்கறது. நீங்க ஜெயில இருந்து கஷ்டப்படுறதுக்கும் நான் காரணமா. ஆனா அந்த டைம்ல புத்தி கெட்டு போய் என்னமோ. ப்ளீஸ்மா, இது ஒரு தடவை வெளியே போ. மா மா ப்ளீஸ்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. டேய், தப்பு பண்ணலன்னு உன்கிட்ட கெஞ்சினேன்டா, அப்ப தெரியலையா? உன் பொண்டாட்டி, உன் மாமியார், நீ எல்லாரும் சேர்ந்து என்ன நடு தெருவுல நிறுத்தினீங்களே. பையன்னு நீ பண்ண எல்லா தப்பு ஒரு நிமிஷம் கூட விடாம உன்னை பத்தியே யோசிச்சேன். இந்த பரிச நீ எனக்கு நல்லா கொடுத்துட்டப்பா. ஆயுசாக நான் உன் கூட நின்னதெல்லாம் போதும். உனக்காக நான் சித்திரவதையெல்லாம் நீ நல்லா கேட்டுக்க. உனக்கும் எனக்கும் இருந்தா நீ எனக்கு பையனும் இல்ல, நான் உனக்கு அம்மாவும் இல்ல. எதுவுமே பேசக்கூடாது. நீ பேசினதெல்லாம் போதும். நான் சொல்றத மட்டும் நீ கேளு. எனக்கு நான் நம்புற கடவுள் மேல சத்தியமா சொல்லிருக்காங்க, அவங்களோட பசங்க இருக்காங்க. என் மக பாக்கியா இருக்கா. மகி இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து எத்தனையோ விஷயங்கள்ல நான் எனக்கு ஒண்ணுன்னா இவதான் முதல்ல வந்து நிக்கிறா. பாத்துப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா இவ என்ன இப்ப சொல்றேன், எல்லாரும் நான் சாகுற வரைக்கும் இதுல எந்த மாற்றமும் பேர பிள்ளைங்கன்னு இனிமே நான் அவங்க கூட தான் வாழ போறேன். ஏன் அவளை விட்டுட்டு போயிட்டான். இப்போ இத்தனை பேரும் தான் என் குடும்பம். அம்மா அப்பா பசங்கன்னு எந்த உறவையும் சொல்லிக்கிட்டு நீ இந்த வீட்டு ஒருத்தன் என் வயித்துல பிறக்கவே இல்ல. வெளியே போ. உங்க எல்லாருக்கும் சொல்றேன், செத்த பிறகு என் பணத்தை கூட இவன் பார்க்க கூடாது, வரவே கூடாது. வெளியே போ. எனக்கு
மகன் ஒருத்தன் பிறக்கவே இல்ல. நீ யாரோ நான் யார்? இந்த வீட்டுக்குள்ள நீ காலடி எடுத்து வைக்க கூடாது. இன்னையோட உன்னை நான் தலை முழுகிறேன். யாரோ கதவு தட்டுறாங்க போல இருக்கே. யாரோ வா, என்னையும் பாக்குற? போய் கதவு தர போ. போய் திறந்து போய் பேசு. எல்லாத்தையும் பாக்கலையே, எல்லாத்த விடையும் அவங்க அம்மா தான் முக்கியம்னு நினைக்கிற ஒரு ஆள் அவரு. பாரு, நம்ம சலங்கைய வேற கட்டி விட்டுருக்கோம். நானும் அப்படியே நம்பிட்டேன். அடி பாவி, இறக்குங்க. ஐம் ரியலி சாரி. சாரி